கட்சி என்ன கட்சி சுயேட்சையா நின்று ஜெயிச்சவங்க தான் செய்வாங்க. கட்சி எல்லாம் செய்ய மாட்டேங்குது. இனி ஏமாறவே கூடாது, ஒரு மாறுதல் வரணும். கட்சிக்காரங்க நிறைய ஓட்டு போட்டு வெறுத்து விட்டோம். கண்டிப்பா உன்ன போல ஆளுங்க புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. நீங்க துணிச்சலா போராடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. கேட்டு ஓட்டு வாங்கிக்கிறாங்க. கடைசியில என்ன பண்றாங்க, இப்படி இருக்கிற கை இப்படிதான் காமிக்கிறாங்க. நாங்க மாத்துறோம், நீங்க மாத்தி காமிக்கணும். தம்பி ஓட்டு தான் கேக்குறாங்க. வந்து ஓட்டு அங்க போடு இது போடு, நான் அதை செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேங்கிறாங்க. எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி நம்பி வர்றது செய்யறோமோ அது மாதிரி நம்பி கடைசி வரைக்கும் நீங்க செய்யுங்க. அது போதும் செய்யறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாம் செய்வோம். சரி, ஓகே. மாற்றங்கள் எங்களுக்கு தேவை. 200 ரூபாய் காசு கொடுக்குறான்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு போட்டுருவீங்களா? அப்படி எனக்கு காசு பேச்சு கிடையாது. எனக்கு வந்து வாக்கு தான் எங்க ஓட்டு. எப்படியா இருந்தாலும் ஓட்டு உனக்கு கொண்டு போப்போம். இல்ல நாங்க எங்க ஓட்டு உங்களுக்கு போட்டோம். எங்க வீட்டுல 13 ஓட்டு மொத்தம். அந்த 3 வீடும் ஆனா இது வரலையும் ஏழைங்க தவிர பாக்கி எதுக்கும் கை போனது கிடையாது. ஆளுக்காக செய்வோம். சொன்னதுதான் மாறாது. நீங்க நில்லுங்கப்பா, சந்தோஷமா நில்லுங்க. சரி, யாரு வேணாலும் நிக்கலாம், செஞ்சு வாங்க. சரி, வந்து அப்புறம் எங்களுக்கு நன்றி சொல்லுங்க. தண்ணி வசதி இப்ப 1 மாசமா தண்ணி ஒன்று மாடல. இன்னும் வசதி இல்ல. இப்பதான் ஒரு மினி பஸ் ஒண்ணு போகுது இந்த பக்கம். பண்ணி வந்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். உன்னை பார்த்தா விஜய் மாதிரியே இருக்குல்ல. என்னடா பாட்டி தமாசுக்கு சொல்றாங்க. இல்ல நாங்க எங்க ஓட்டு உங்களுக்கு போட்டோம். எங்க வீட்டுல 13 ஓட்டு மொத்தம். அந்த 3 வீடும் தனியா நிக்கணும். அது வந்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம, தோத்தாலும் நம்ம நிக்கணும். 200 ரூபாய் காசு கொடுக்குறான்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு போட்டுருவீங்களா? அப்படி எனக்கு காசு பேச்சு கிடையாது. எனக்கு வந்து வாக்கு தான். நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கோம். ஏழை மக்கள் செய்யறோம்னா எங்களுக்கு பணிவிட செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதுக்காக நான் வரேன். அதுக்காக வந்து நாங்க போடுறோம். நாங்க காசுக்காக ஆசை வைக்க கிடையாது. நான் நல்லா ஓப்பனா வச்சுறேன். எங்களுக்கு நன்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க நன்மை செய்வோம். உங்க நன்மை செய்யதான் நான் வரேன். அவ்வளவுதான். எங்க ஓட்டு எப்படியா இருந்தாலும் ஓட்டு கொண்டு போப்போம். கொள்ளடம் தண்ணி ஃபர்ஸ்ட் வரல. அந்த லைட்டு மரம் காலத்து ஒரு டேங்க் வச்சா நல்லதுதான். தண்ணி எப்போதும் தண்ணி வர மாட்டாங்க. எப்பயாவது ஒரு குடி தண்ணி ஒரு குடம் பிடிச்சிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க. நான் போடுறேன்ப்பா, நான் போடுறேன். ஒரு மாற்றத்தை ஒண்ணு முடிஞ்சாலும் சப்போர்ட். சரிங்க, ரொம்ப நன்றி. தண்ணி கட்டிக்கிடுங்க. ஃபுல்லா தண்ணி கட்டிடுது. தெரியுங்க. அங்கதானே வந்திருக்கீங்க. அந்த தண்ணி எவ்வளவு தண்ணி கட்டிடும். ஓட்டு கேக்குறப்ப வருவாங்களாதான். அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதாவது கட்சியை பார்த்து ஓட்டு போட்டுறாம, இந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டுறாம, நம்மளுக்கு யார் நல்லது செய்வான்னு பார்த்து ஓட்டு போடுவோம். சப்போர்ட் பண்ணுவீங்களா? அரசியல் ஏத்தம் வைக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஓட்டு வாங்கறது விழும். சரி, தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான். போர்க்களம் வென்றிடுவான், எதிரியும் இவனை தொழுவான். மலை போல எழுவான், புயலை போல வந்து தனியே நின்று ஜெயிப்பான். இடம் பட்டா எங்களுக்கு தேவை இந்த இடத்துல உள்ள பிராந்தி கடை எடுத்தீங்கன்னா போதும். எடுத்து வேற எங்கேயா கொண்டு செய்யறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாம் செய்வோம். சரி, ஓகே. மாற்றங்கள் எங்களுக்கு தேவை. ஓடையெல்லாம் போடாம கிடைக்குது. அங்க இந்த இதுல இருந்து நேரம் அங்க ஒரு இந்த விவசாயி கொள்ளெல்லாம் இருக்குல்ல, அந்த லைன்லாம் போடல. எங்களுக்கு இதுல பார்சலை போட்டா நல்லது. எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணா போதும். உங்கள ஒரு ஆளா நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்றோம். இல்ல 200 ரூபாய் காசு கொடுக்குறான்னு வாங்கிட்டு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்றோம். மக்களுக்கு நீங்க நல்லா செய்யறதா சப்போர்ட் பண்றோம். மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லா நிக்கிறோம். அந்த வண்டி நிக்குது, அதுல இருந்து இது வரைக்கும் வரும். போடுறப்பா. இல்ல 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டுருவீங்களா? அது சொல்ல முடியாது. நமக்கு நல்லது நடக்குமா வேணாமா? நடந்துகிட்டு தான் இருக்கு நல்லது. ஜெயிச்சு என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணு இல்ல. போடுறோம். உங்க மனசாட்சி எப்படி அப்படி செய்யுங்க. கேட்டு ஓட்டு வாங்கிக்கிறாங்க. கடைசியில என்ன பண்றாங்க, இப்படி இருக்கிற கை இப்படிதான் காமிக்கிறாங்க. மாத்துவோம். நாங்க மாத்துறோம், நீங்க மாத்தி காமிக்கணும். தேங்க்யூ, நன்றி. சரிதம் எழுது தலைவா. உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம். கட்சி இதெல்லாம் தேவையா? கட்சி என்ன கட்சி சுயேட்சையா நின்று ஜெயிச்சவங்க தான் செய்வாங்க. கட்சி எல்லாம் செய்ய மாட்டேங்குது. நாங்க 15 வருஷமா இதுல வேலை பாக்குறோம். எங்களுக்கு ஒரு பர்மனண்ட் கிடையாது, சம்பள உயர்வு கிடையாது. தினக்கூலியா தான் வச்சிருக்காங்க. 100 ரூபா 150 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். தனிச்சு நீங்க துணிச்சலா போராடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். நம்ம ஜீவன தோச்சை பொறுத்த அளவுக்கு நீங்க வரீங்க. அவ்வளவு நன்றி. கேட்டுதான் போவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இந்த நேரம் தான் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படி பண்றேன் இப்படி சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. லைனுக்கே வந்து தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அப்பையில இருந்து தண்ணி வந்து இந்த தெருக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம் தான்.
தண்ணி தான் வரல. ஒரு நேரம் ஒத்து ஒரு நேரம் வரல. ஒரு 10 நாளா இப்ப தண்ணியே வரல. குறை இருக்குதா? ஆனா என்ன செய்யறாங்கிறாங்க, அப்புறம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்களே. அதுல வந்துட்டு அப்புறம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா போட்டு வாங்குற வரைக்கும் கேக்குறாங்க. ஆனா நான் அது செய்யறேன் இது செய்யறாங்கிறாங்க. ஆனா இந்த ஓட்டு கேட்க வரப்ப நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேங்கிறாங்க. அப்புறம் அவங்க ஜெயிச்சாலே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன நாங்க யாரையும் அப்புறம் எதாவது கேக்குறாங்களே செய்வாங்கங்கிற நம்பிக்கையில நாங்க போடுறோம் செய்யறோம். அப்புறம் அவங்க செய்யலாங்கிறதுக்கு அவங்கள போய் நம்ம என்ன அடிக்க முடியும்? நீ நம்ம எம்எல்ஏ கட்சிக்காரங்களாம் நிறைய ஓட்டு போட்டு வெறுத்து விட்டோம். கண்டிப்பா உன்னை போல ஆளுங்க தேவை. எனக்கு வந்து ஓட்டு தான் போட்டுட்டு கொஞ்சம் எந்த ஒரு பயனும் இல்ல. ஆனா இப்போதைக்கு நம்ம தொகுதியில இருந்து ஒரு எம்எல்ஏ கண்டிப்பா செய்வீங்க நம்பிக்கை இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி வந்து கட்டுது. யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீடுக்கு அப்புறம் கட்டை கட்டியும் வாசப்படி வந்து ஏத்து தண்ணி. ரோட பாருங்க தண்ணி தான் கட்டி கிடக்கு பாருங்க. இந்த தண்ணி நல்லா போகல. அதுவும் சரி பண்ணலாம். நீங்க வந்தாலாவது நல்லா செய்வீங்களா? நல்லா செய்யணும் தான் வரேன். சரி ஓகே பாப்போம். கண்டிப்பா எங்க ஆதரவு என்னைக்கு உண்டு. இருந்தாலும் இல்லன்னா கேள்வி கேட்போம். இப்ப கேக்குற மாதிரி கேட்போம். அதனாலதான் வரேன். கேள்வி கேட்கணும் மக்கள் அப்படிங்கிறதுதான் வரோம். இப்போ உங்களை மாதிரி ஆள் வந்தாதான் நாங்க கேள்வி கேட்கலாம். இப்போ உங்களை கேக்குற மாதிரி அவங்களை கேட்க முடியாது. அவங்க பார்க்கவே முடியாது. முதல்ல பார்த்தாலே கேள்வி கேட்கறதுக்கு. இப்போ எப்படி நம்பி வர்றது செய்யறோமோ அது மாதிரி நம்பி கடைசி வரைக்கும் நீங்க செய்யுங்க. அது போதும். மாற்றம் தேவை. மத்தவங்க தப்ப நம்ம சுட்டி காட்டுறது நமக்கு வேலை கிடையாது. தப்பு என்ன இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்றதுதான் நம்ம வேலை. அதனால அத நீங்க கேக்குற வரைக்குமே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க நீங்க இது வரைக்கும் பேசல. என்ன வேணும்னு தான் கேக்குறீங்க. அதனால எங்களுக்கு தேவைய சொல்றோம். நீங்க என்ன முடியுமோ செஞ்சு கொடுங்க. தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா தண்ணி நாங்க எங்க இருந்து போய் கொண்டு வரோம்னு வரைக்கும் பாத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவைன்னு பார்த்தா தண்ணி தான் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ரோடு. அதுக்கப்புறம் நாங்க எங்களோட தேவையை சொல்றதுக்கு கரெக்டான ஒரு ஆள் வேணும். கண்டிப்பா வரணும். நீங்க உங்களை மாதிரி ஆள் வந்தாதான் எங்களை மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விடுதால் விதையாய் எழுவோம். பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார். யாருமே செய்யல. அதுக்குதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். யாரு எங்களுக்கு செஞ்சிருக்கு? இதுக்கு அந்தானே எதுவுமே கிடையாது தம்பி. தண்ணி வந்துன்னா அந்த வாய்க்காலை தாண்டி அந்தானே தான் நீஞ்சி போகும் தம்பி. ஓட்டு தான் கேக்குறாங்க. வந்து ஓட்டு அங்க போடு இது போடு நான் அதை செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேங்கிறாங்க. எதுவுமே கிடையாது. ஜெயிச்சுட்டு போனா திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த உறிஞ்ச ஓட்டுக்கு சத்த பணத்துக்கூட எழுதி கட்டுறது கிடையாதுன்ட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குதே தவிர பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடிப்படை வசதி செய்யறேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாக்கா பள்ளிக்கூடங்கிற பேர்ல தான் நடக்குதே தவிர உள்ள ஒரு எந்த ஒரு இதுவுமே நடக்கல. அவ்வளோ மனு கொடுத்தாச்சு. கலெக்டர் பிசிடியும் கொடுத்தாச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்லயும் கொடுத்தாச்சு. ரோடு போட்டு 13 வருஷம் ஆகுது. அங்கே தண்ணி வேஸ்ட் தான். கரண்டும் இல்லை சரியா. தண்ணியும் சரியா வர்றதில்ல. எல்லாம் 3 ப்ராப்ளம் தான் மெயின். காலத்துல சாக்கடை தண்ணி எல்லாம் உடைச்சிட்டு போறது. பசங்க ஸ்கூல்ல அந்த தண்ணியில நடந்து போறது. இதான் மெயின் பிரச்சனை. டைம் முடிஞ்சு போச்சு. மாதிரி எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன்ல வந்து அது ஒன்றும் பண்ணல. தண்ணி வரி கட்டினாதான் 100 நாள் வேலைங்கிறாங்க. தண்ணியே வர மாட்டேங்குது. வருஷம் பூரா போய் சொன்னாக்கா அதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டுலாம் போட்டுக்கிட்டா இருக்கோம் கேட்டுக்கிட்டா இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வந்தாங்க இந்த வீடு ஒரு ரோடு கூட இல்லை. ஆட்டு கொட்டை தரோம் மாட்டு கொட்டை தரோம். மாடு லோன் போட்டாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏழை மக்கள் கொடுக்குற ஆடு மாடு கொடுக்குறோம் தான் சொன்னாங்க. எங்களுக்குலாம் என்ன கொடுத்துருக்காங்க? பணம் இல்லாதவன் வாழ்க்கை இன்பத்தின் ஒரு அணுவை கூட அனுபவிக்க முடியும். ஏரி வெட்டினாங்க. ஏரி வெட்டி அதுல இவ்வளவு தண்ணி நிக்கல. ஒரு இறங்கி ஏற கூட பாதல எத்தனையோ இடம் குண்டு எஞ்சி வரும். ரோடு ஒன்னும் வசதி செஞ்சு கொடுக்கலையே. அதான் கல்லு மண்ணுமா கிடக்கு. இந்த ரோடு பிரச்சனை. தண்ணி போக மாட்டேங்குது. வரும்போது இந்த ரோட்லாம் எங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லிதான் எல்லா எலெக்ஷனுமே நின்னாங்க. இந்த பீரியட் நின்னவங்க செஞ்சு தரேன்னு சொன்னாங்க கண்டிப்பா. ஆனா செஞ்சே தரல. தண்ணி கிடைக்க மாட்டேங்குது சரியா. ரோடு எல்லாம் சரியில்லை. ஜனங்களுக்கு வீடு வாசல்ல தான் எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கு. அந்த ஓட்டு கேட்க மட்டும் தான் வருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஏரியா சைடே வரவே மாட்டாங்க. ரொம்ப நாள் அந்த பைப் உடஞ்சு போயிட்டு இருக்கு. இதை வந்து சரி பண்ண முடியுறாங்க. மழை பெஞ்சா தண்ணி இந்த தெருவுல ரோடும் போட முடியுறாங்க. ரோடு போகல பட்டா வரல. அதான் எங்களுக்கு குறை. ரோடு தான் நல்லா இல்லை. தண்ணிக்குள்ள போக முடியல வர முடியல. மலைக்கெல்லாம் போக முடியாது. எல்லாம் செஞ்சு தரணும் போட்டு ஓட்டு கேட்கறாங்க போடுறோம். என்ன செய்யறாங்க? செஞ்சு சரிங்களா? வரலாம்னா சப்போர்ட் பண்ணுங்க. செய்யறோம்.